மிஸ்டர் லேடீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. சமீபத்தில நிறைய 50 வயதில இருக்கக்கூடிய நபர்கள், இன்னும் 60, 70லலாம் இருக்கக்கூடிய நபர்கள், கால் வந்து சின்ன சின்ன ஊசி குத்துற மாரி இருக்கு டாக்டர். அதுவும் சம்டைம்ஸ் வந்து கால எதுல வைக்கிறோன்னே தெரியல. தண்ணீல வைக்கிறோமா? இல்ல வந்து ஏதாவது ஒரு பொருள் மேல வைக்கிறோமா? அப்படிங்கிறதே வந்து எனக்கு தெரியல. கால் மரத்து போக ஆரம்பிக்குது. ஞாபக மறதி நெறைய இருக்கு. பேசும்பொழுதே சில வார்த்தைகள் மறந்து போயிடுது. சில பெயர்கள் வந்து மறந்து போயிடுது. ரொம்ப ஈஸியா சாவி எங்க வச்சேங்கிறத மறந்துடுறேன். இல்ல ஒரு பொருள எங்க வச்சேன் அப்படிங்கிறத மறந்துடுறேன். ஸோ இந்த மாரி நரம்புகள் பலகீனமாகறதோட அறிகுறிகள நெறைய பேர் வந்து சொல்றாங்க. அதுவும் சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்ட நபர்கள். ஸோ இந்த அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்னா, உங்களுடைய நரம்புகள் வந்து பாதிக்கப்படுது. நம்ம எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறோம்? வயதாகக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிகுறியா இத நெனச்சுக்கிறோம். ஆனால் இது சத்து குறைபாடு. நம்ம நரம்புகள் அதனுடைய பலம் இழக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கு. இத உணவு மூலமாக நம்மளால கண்டிப்பா சரி பண்ண முடியும். ஸோ நெறைய சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்ட நபர்கள் இல்ல சத்து குறைபாடு. வைட்டமின் பி12 வந்து சத்து குறைபாடு. இந்தியாவுல கிட்டத்தட்ட 86% வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து வைட்டமின் பி12 குறைபாடு இருக்கு. அதேபோல சர்க்கரை வியாதிக்காக மெட்ஃபார்மின் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களையும் இந்த வைட்டமின் பி12 குறைபாடுங்கிறது ரொம்ப காமனா இருக்கு. ஸோ சர்க்கரை வியாதி நரம்ப பாதிக்கிறது ஒரு காரணமா இருந்தாலும் கூட, அதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளோட பக்க விளைவாகவும் உங்களுக்கு கால்கள்ல வந்து மதமதப்பு உண்டாகிறது, கால்கள்ல எரிச்சல் வந்து உண்டாகிறது. இந்த ஒரு விஷயம் நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. "கால்ல மிளகா பொடிய கொட்டுன மாரி ஒரு எரிச்சல் இருக்கு டாக்டர்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நரம்புகளோட பலகீனம் தான். ஒரு சிலர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, "நான் சாப்பிடுற உணவு செரிமானம் ஆகறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது டாக்டர். காலையில சாப்பிட்டா, நான் மத்தியானத்துக்கு மேல அதே அந்த உணவோட ஒரு ஏப்பம் வந்து எனக்கு வருது" அப்படின்னு சொல்லுவாங்க. கூடுதலா மலச்சிக்கலும் இருக்கும். இதுவும் நரம்பு சம்பந்தமான ஒரு குறைபாடு தான். நல்ல இரவு தூக்கம் இல்லாம இருக்கிறது, ஒரு மனப்பதட்டத்தோடயே இருக்கிறது, இதுவும் நரம்புகள் பலகீனமாகறதோட மிக முக்கியமான அறிகுறி. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த 6 விதமான உணவுகள அடிக்கடி உங்களோட உணவுல வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய நரம்புகள் பலப்படும். ஸோ நரம்புகள் பலப்படணும் அப்படின்னா, வைட்டமின் பி12 வந்து தேவை. அதே மாரி வைட்டமின் பி1, பி3, பி6 இந்த மாதிரியான பி வைட்டமின்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். வைட்டமின் டி சத்து வந்து அவசியம். மெக்னீசியம் சத்து அவசியம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அவசியம். இதெல்லாம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய நரம்புகள் பாதுகாக்கப்படும். முதல் உணவு என்ன அப்படின்னா, வல்லாரை கீரை. இந்த வல்லாரை கீரை இப்ப நெறைய இடங்கள்ல வந்து கிடைக்குது. வல்லாரை கீரைய வாரத்துல 3 நாள் நம்ம சட்னியாவோ, இல்ல வந்து வல்லாரை நெய்யாவோ நம்ம வந்து பயன்படுத்துனோம் அப்படின்னா, நம்முடைய நரம்புகள அது பாதுகாக்கும். ஸோ நரம்புகளுக்கு மேல ஒரு இன்சுலேஷன் இருக்கும். எப்படி நம்ம வீட்ல வந்து ஒயர் மேல வந்து ஒரு பிளாஸ்டிக் இன்சுலேஷன் இருக்கோ, அதே மாரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு மேல மைலின் ஷீத் அப்படிங்கிற ஒரு இன்சுலேஷன் மாதிரி இருக்கும். இது பாதிக்கப்படும் பொழுது தான் நமக்கு நரம்புகள்ல மரத்து போகக்கூடிய தன்மை, ஊசி குத்துற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது, எரிச்சல் மாதிரியான உணர்வு இருக்கிறது. இந்த மைலின் ஷீத் உருவாகணும் அப்படின்னா, வைட்டமின் பி12 வந்து ரொம்ப அவசியம். ஸோ வைட்டமின் பி12 வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடியது பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிடிஎன்எஃப். ஸோ இந்த பிடிஎன்எஃப் அப்படிங்கிறது வல்லாரையில அதிகமா இருக்கு. வல்லாரை சாப்பிடும்போது நமக்கு இந்த விஷயம் வந்து அதிகமாகறதுனால, நரம்புகள வந்து பாதுகாக்கிறதுக்கு தேவையான அந்த மைலின் ஷீத்த இது உருவாக்கும். 2வது விஷயம், நரம்புகள்ல இன்ஃப்ளமேஷன் நடக்கிறது. சர்க்கரை வியாதியில, இல்ல சயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுதோ, இல்ல ஒரு சில நரம்புகள்ல வந்து பாதிப்பு உண்டாகும் பொழுது, அங்க ஒரு வீக்கம் வந்து இருக்கும். இதுவும் உங்களுக்கு நரம்புகள் பலகீனமாகறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ இந்த வல்லாரை கீரையில இருக்கக்கூடிய அசாட்டியோசைட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நரம்புகள்ல உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் வந்து குறைக்குது. ஸோ வாரத்துல 2 அல்லது 3 நாள் வல்லாரை சட்னி மாரி செஞ்சு சாப்பிடுங்க. வல்லாரைலாம் அடிக்கடி கிடைக்காது டாக்டர் அப்படின்னு சொல்றவங்க, கிடைக்கும்போது வல்லாரைய வாங்கிட்டு வந்து நல்லா அத வந்து தண்ணீல அலசிட்டு, அத நல்லா ட்ரை பண்ணிடுங்க. ஒரு துணி வச்சு ஒத்தி எடுத்துருங்க.
பசு நெய்ய அத ஹீட் பண்ணிட்டு, அதில இந்த வல்லார இலைகள போட்டு, அந்த சலசலப்பு அடங்கின பிறகு, அத வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இத ரெகுலரா 1 டீஸ்பூன் காலையில வெறும் வயித்துல நீங்க வெதுவெதுப்பான வெந்நீரோட சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நரம்புகள பலப்படுத்தும். கால்கள்ல உண்டாகக்கூடிய எரிச்சலும் சரியாகும். 2வது நாட்டுக்கோழி முட்டை. ஸோ இந்த நாட்டுக்கோழி முட்டையில வந்து மஞ்சள் கரு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதில வைட்டமின் பி12 சத்து அதிகமா இருக்கு. ஒரு நாட்டுக்கோழி முட்டையிலோட அந்த மஞ்சள் கருல 0.6 மைக்ரோகிராம் அளவுக்கு வைட்டமின் பி12 இருக்கு. ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய வைட்டமின் பி12ல 25% கிட்டத்தட்ட 1/4 பங்கு உங்களுக்கு ஒரு நாட்டுக்கோழி முட்டையோட மஞ்சள் கரு சாப்பிடுறது மூலமாகவே கிடைச்சிடுது. நம்ம எல்லாரும் இன்னைக்கு கொலஸ்ட்ரால்னால நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கம் நெறைய பேர்கிட்ட இருக்கு. ஆனால் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நீங்க அதிகமா சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் உணவுகளால தான் பெரும்பாலும் உண்டாகுது. ஸோ 4 இட்லி சாப்பிடுற இடத்துல 2 இட்லி, அது கூட வந்து வேக வச்ச நாட்டுக்கோழி முட்டை, அதனுடைய மஞ்சள் கருவோட சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க உடம்புக்கு தேவையான அந்த கோலின் சத்து வந்து கிடைக்கும். வைட்டமின் பி12ம் வந்து கிடைக்கும். கால்கள்ல பாதிப்பு இருக்கு, நரம்புகள்ல பாதிப்பு இருக்குன்னு சொல்றவங்க, ரெகுலரா இந்த நாட்டுக்கோழி முட்டையோட மஞ்சள் கரு எடுத்துக்கோங்க. வெள்ளை கருவும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, புரோட்டீன் நமக்கு வந்து கிடைக்கும். எல்லாருமே தாராளமா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுல வைட்டமின் பி12 இருக்கு. அதே மாரி இந்த கோலின் சத்து. இந்த கோலின்ங்கிறது தான் முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இந்த நரம்புகள் அதனுடைய சிக்னல்ஸ வந்து கடத்துறதுக்கு இந்த கோலின் சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஸோ ரெகுலரா வேக வச்ச 2 நாட்டுக்கோழி முட்டை காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு வந்து வேக வச்ச முட்டை கொஞ்சம் கஷ்டம் டாக்டர். அதனால வந்து வயிறு உப்புசமாகும். எனக்கு கேஸ் ட்ரபிள்லாம் வரும். அப்படியும் நெறைய பேர் வந்து சொல்வாங்க. மிளகு சேர்த்து எடுத்து பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க அத பொரியல் பண்ணி, பூண்டு சேர்த்து வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். 3வது ஏன்னா, அசைவம் சாப்பிடுறவங்கள விட, சைவம் மட்டும் சாப்பிடுறவங்களுக்கு தான் நெறைய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்த தான் வந்து நான் சொல்லுவேன். அது ஃபிளாக்ஸ் சீட்ஸ். அதாவது ஆளி விதை. ஆளி விதைய நீங்க இட்லிக்கு மாவு அரைக்கும் பொழுதோ, இல்ல சிறுதானியங்கள் சேர்ந்து நீங்க இட்லிக்கு ஏதாவது இல்ல வந்து தோசைக்காக நீங்க மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா, அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை சேர்த்து அரைச்சு வச்சுடுங்க. ஸோ அத நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாரி நீங்க சட்னி செய்றீங்க, இல்ல வந்து பொரியல் செய்யும்போதும் இந்த ஆளி விதைய வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அத நீங்க 1 டேபிள் ஸ்பூன் மேல தூவி சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா நீங்க வந்து உள்ள எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸு 1 டேபிள் ஸ்பூன் ரெகுலரா நீங்க எடுத்துக்கும் பொழுது, உங்க உடம்புக்கு தேவையான அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கிறதுனால, நரம்புகள் பலப்படும். அதேபோல சியா சீட்ஸும் எடுத்துக்கலாம். இந்த சியா சீட்ஸ ஊற வச்சு, இந்த சம்மர் டைம்லலாம் காலையில 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச சியா சீட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்ப அந்த தண்ணிய நீங்க குடிச்சிட்டே வாங்க. இதில ஒரு 2 எலுமிச்சையோட வந்து சின்ன சின்னதா வந்து நீங்க கட் பண்ணி, அதாவது ஒரு ஸ்லைஸ் மாரி கட் பண்ணி 2 ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. 2 வெள்ளரிக்காய் ஸ்லைஸும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ அது வந்து உடம்புக்கு குளிர்ச்சியும் வந்து கொடுக்கும். நரம்புகளையும் பலப்படுத்தும். ஸோ காலை வேளைகள்ல நீங்க 2 டேபிள் ஸ்பூன் இருக்கக்கூடிய சியா சீட்ஸ், 2 ஸ்லைஸ் வந்து லெமன், 2 ஸ்லைஸ் வெள்ளரிக்காய். இது சேர்த்த 1 லிட்டர் தண்ணிய நீங்க அப்பப்ப குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய நரம்புகள் பலப்படும். 5வதா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை டெய்லியுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க சாம்பார் வச்சாலும் சரி, இல்ல ஒரு காரக்குழம்பு வச்சாலும், அதில நீங்க போட்டுட்டு அந்த குழம்ப நீங்க வந்து சாப்பிடலாம். பட் ஆல்ரெடி எனக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்களுக்கு, இன்னும் கூட இந்த முருங்கைக்கீரை வந்து நெறைய தேவைப்படும். ஸோ அப்போ நீங்க முருங்கைக்கீரை கிடைக்கும் பொழுது, அதில நிழல்ல வந்து காய வச்சுட்டு, அத பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அத டெய்லியுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க தண்ணியோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல ஒரு டீ மாதிரி வச்சு குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி அத வந்து நீங்க சாப்பிடுறதுக்கு விருப்பமா இருக்குமோ, அந்த மாரி நீங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இந்த முருங்கைக்கீரையில எல்லா விதமான வைட்டமின் பி சத்து வந்திருக்கு. பி1, பி3, பி6. ஸோ இந்த பி6 அப்படிங்கிறதெல்லாம் உங்க நரம்புகள்ல இருக்கக்கூடிய வீக்கத்த வந்து குறைக்கக்கூடியது. அதேபோல பி3 அப்படிங்கிறது நரம்பு கடத்திகள், அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கு அது ரொம்ப அவசியமானது. அது மட்டும் இல்லாம
முருங்கைக்கீரையில மெக்னீசியம் சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு மருத்துவர்களும் பாதம் எரிச்சல் இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நரம்புகளுக்கு பலப்படுத்துறதுக்காக வைட்டமின் பி12ஓட மெக்னீசியம் சேர்ந்த மாத்திரைகளையும் வந்து குடுக்குறாங்க. ஏன்னா மெக்னீசியம்ங்கிறது அந்த நரம்புகளுக்கு தேவையான சத்துக்கள் உருவாகுறதுக்கான முக்கியமான கோஃபேக்டர். ஸோ மெக்னீசியமும் இந்த முருங்கைக்கீரையில அதிகமா இருக்கிறதுனால, ரெகுலரா நீங்க முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய நரம்புகள் வந்து பாதுகாக்கப்படும். 6வதா வால்நட்ஸ். இந்த வால்நட்ஸ் அப்படிங்கிறது டெய்லியுமே ஒரு 4 அல்லது 5 வால்நட்ஸ் ஊற வச்சு காலையில வெறும் வயித்துல நல்லா மென்னு சாப்பிடுங்க. இல்ல ஒரு ஸ்மூத்தி மாதிரி பண்ணி, ஸ்மூத்தி பண்ணும்பொழுது அத ஒவ்வொரு கவளமும் நீங்க உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து எடுத்துக்க கூடாது. ஏன்னா, அது வந்து சரியா செரிமானம் ஆகாது. ரெகுலரா 4 அல்லது 5 வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய கசப்பு அல்கலாய்டுகள் உங்க நரம்புகள பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது உங்க நரம்புகளுக்கு தேவையான டிஹெச்ஏ அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள வந்து குடுக்கறதுனால, நரம்புகள்ல உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷன இது வந்து குறைக்கும். புதிய நரம்பு செல்கள் உருவாகுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரெகுலரா 4 அல்லது 5 வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த 6 விதமான உணவுப் பொருட்களை நீங்க வந்து எடுத்துக்கும் பொழுது, உங்களுடைய நரம்புகள் வந்து பாதுகாக்கப்படும். அதே சமயத்துல நரம்புகள பலப்படுத்துறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 3 விதமான மூலிகைகளையும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அது அமுக்ரா. ஸோ அமுக்ரா நரம்புகள வந்து பாதுகாக்கும். நல்ல இரவு தூக்கத்த வந்து கொடுக்கும். உடலுக்கு ஒரு புத்துணர்வ வந்து தரும். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு அமுக்ரா சூர்ணம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பாலோட சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது நம்ம உடம்புக்கு நல்ல பலன்கள வந்து கொடுக்கும். 2வது பூனைக்காளி விதை. இந்த பூனைக்காளி விதை அப்படிங்கிறது அத நம்ம சூர்ணமாக்கி வந்து எடுத்துக்கலாம். இல்ல வெல்வெட் பீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அத நம்ம நார்மலா பீன்ஸ் மாரி பொரியல் பண்ணி கூட வந்து நம்ம அத சாப்பிடலாம். பட் இது நாட்டு மருந்து கடைகள்லயும் வந்து கிடைக்குது. அ உங்க உடம்பு தன்மைக்கு ஏற்ற மாரி ஒரு மருத்துவ ஆலோசனையோட இந்த பூனைக்காளி விதைய வந்து நீங்க எடுத்துக்கோங்க. 3வது நரம்புகளுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகை என்ன அப்படின்னா, ஓரிதழ் தாமரை. இந்த ஓரிதழ் தாமரையுமே வந்து உங்க நரம்புகளுக்கு நல்லா வந்து பலம் வந்து கொடுக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து எனக்கு வாங்க முடியாது டாக்டர் அப்படின்னு சொல்றவங்க, ஸ்ரீநவ் பில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்ரீநவ் டேப்லெட் வந்து எடுத்துக்கும் பொழுது, நான் சொன்ன இந்த மூலிகைகள் எல்லாமே அதில இருக்கிறதுனால, உங்களுடைய நரம்புகள் வந்து பலப்படும். ஸோ இன்னைக்கு 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் கஷ்டப்படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, பாத எரிச்சல். அதுவும் நைட்ல இந்த பாத எரிச்சல் அதிகமா இருந்ததுன்னா, என்னால தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல கால்ல சின்ன சின்ன ஊசி குத்துற மாதிரியான உணர்வு இருக்கிறது, ஞாபக மறதி இருக்கிறது, சரியான செரிமானம் இல்லாம இருக்கிறது, தூக்கம் சரியில்ல. இது எல்லாமே நரம்பு சார்ந்த ஒரு பிரச்சனை தான். ஸோ நரம்புகள வலுப்படுத்துறது உணவினால மட்டும் தான் முடியும். ஸோ உணவு பொருட்கள நீங்க கரெக்ட்டா எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே, கண்டிப்பாக உங்களுடைய நரம்புகள் வந்து பாதுகாக்கப்படும். பட் இது கூட நீங்க அதிகமான இனிப்பு சார்ந்த உணவுப் பொருட்கள வந்து தவிர்த்துருங்க. ஒருவேளை ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளக்கூடிய வழக்கம் இருந்தாலும், அதையும் வந்து நீங்க தவிர்க்கிறது நல்லது. புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம். இது எல்லாமே வந்து நரம்புகள்ல பாதிப்ப வந்து உண்டு பண்ணும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, நான் சொன்ன இந்த 6 விதமான உணவுப் பொருட்களையும், 3 விதமான மூலிகைகளையும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா ஸ்ரீ நவ் டேப்லெட்டும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நரம்புகள பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கணும்? ஸோ மூலிகைகள் என்னெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ, அவங்களுக்கும் இந்த விஷயங்கள வந்து சொல்லுங்க. இல்ல நீங்க ஆல்ரெடி இந்த உணவுகள பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நரம்பு சார்ந்த பிரச்சனைகள பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க.